மாலையை பெற்றுட்டு தேவையான தூங்கிட்டு கிடக்கிறான். இது எழுப்பலாமா எழுந்துரு, நான் வந்துட்டேன். எத்தனால தான் மாலையை தூங்கிட்டு கிடக்கிறேன். கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்தில் கண்ணு ஒரு வஸ்து. எனக்கு குழந்தை பிறந்துட்டு கத்துறான். இவன் கத்திரதை பயந்து போய் மற்ற ஜாதிகள்லாம் எழுந்துட்டான். எல்லாரும் சிரிக்காது, நீ யசோதை கொஞ்சம் நிதானமா இருக்கக்கூடாது. அது என்ன அவ்வளவு அவசியம், நம்ம குழந்தை திருவிழா கத்தக்கூடாது. உலகத்தை யாருக்கு கத்திரதே நோக்கிதானே கத்துறது. குழந்தை பெற்று முடிச்சு நான் குழந்தைய பெற்றுட்டேன்னு சொன்ன ஒரே ஒருத்தி யசோதை மட்டும்தான். அது யாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படியே ஹீனமா அப்படியே க்ஷீணத்தை அப்படியே மயங்கி கிடப்பா. இங்க மயக்கமே எடுத்தடி வந்துருக்கான், ஞானம் வந்துட்டான், குழந்தைய பெற்றுட்டேன். கண்ணங்களில் நல்லா தலைய பூவெல்லாம் சூடின்னு இருக்காளாம். எவ்வளவுதான் பூ சூடின்னு இருக்காளாம். யசோதை நல்லா வயசான பாட்டி. யசோதைன்னு சொல்லும்போது சின்ன மாதிரி நல்லா வயசான பாட்டி தான். ரெண்டு பேரும் வயசான காலத்தை கிச்சாவை கிடைக்கிறது. ஆனா அந்த வயசான காலத்தை கூட மங்களகரமா இருக்கா. மங்களகரம் எல்லாம் ஸ்ரீ லட்சணம். இந்த மாதிரி மங்களகரமா இருக்க பிரசங்கமா இருக்கணும்.